வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாளத்துல வெளியான சூப்பர் சரண்யா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். நீங்க எல்லாருமே பிரேமலு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் எடுத்தவர் தான் பிரேமலு படத்தை எடுத்தாரு. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு சரண்யா அப்படின்றது. இவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இப்ப காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்காங்க. சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கள பயங்கரமா ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. பால் கரை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதனால இவங்களும் இல்லாத மாடிக்கிட்ட பாலெல்லாம் கறந்துட்டு இருக்காங்க. சீனியர்ஸ் ஓவரா கிண்டல் பண்ணிட்டாங்கல்ல, இதனால சரண்யாவும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவங்க ரூம்ல வந்து படுத்துறாங்க. இவங்க ரூமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பொண்ணுங்க இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க தான் சோனா அப்படின்றது. சோனா தான் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. சோனாவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி மத்த பொண்ணுங்க கிட்ட கேக்குறாங்க. ரேக் பண்ணிட்டாங்களாம், அதுக்கு போய் அழுவுறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. உன்னையாவது பாலை தான் கறக்க சொன்னாங்க, என்னெல்லாம் சமைக்கவே சொன்னாங்க, அதுக்கே நான் அசராம இருந்தேன். காலேஜ்னா அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி சோனா சொல்றா. ஹீரோயினும் குளிக்க போலாம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நடக்கிறாங்க. ஏடகடமா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. கால் வேற பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதை சாக்க வச்சு லீவ் போட்டுட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நாளைக்கு நான் காலேஜுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப இவங்களோட ஊருக்கு பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. தெரியாதனமா தூங்கி இவங்களோட ஸ்டாப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டக்டர் அண்ணன் கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லிட்டாங்க. அவரும் திட்டிக்கிட்டே வண்டியை நிறுத்துறாரு. ஹீரோயின் அம்மா எப்ப பாரு ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன காரணம் இல்லாம அடிக்கடி காலேஜ் லீவ் போட்டுட்டு இருக்க, ஒழுங்கா படிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் அப்பா இந்த இடத்துக்கு வராரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாரு. என்னம்மா நடந்து வந்த, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா தூங்கிட்டேன், அதனால தான் பக்கத்து ஸ்டாப்ல இறங்கி நடந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வேறையா அப்படின்ற மாதிரி அம்மா திட்டுறாங்க. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, வாசல்ல உட்காரதான் எத்தனை வாட்டி சொல்றது, உள்ள வந்து உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சே இவங்க வேற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புலம்புறாங்க. அம்மா பிளவுஸை தைக்கிறதுக்காக கொடுத்திருப்பாங்க, போய் வாங்கிட்டு வந்துருன்னு சரண்யா கிட்ட சொல்லிட்டாங்க. வேற வேலை இல்லையா, என்னெல்லாம் போக முடியாதுன்னு சொல்றா. ஆனா அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. சரி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இவ்வளவு பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த இடத்துல அந்த பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கா. கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க பசங்களும் பார்த்துன்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இவ ஒரு ஸ்டேஜ்ல தடு மாதிரி கீழே விழுந்துடுறா. இவ கீழே விழுந்துட்டான்னு தெரிஞ்சோன்னா எல்லா பசங்களும் ஓடி வந்துடுறாங்க. ஒன்னும் இல்லன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இவ்வளவு இந்த இடத்தை விட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறா. திரும்பி ஹீரோயின் காலேஜுக்கு வந்துடுறாங்க. இப்ப சாப்பிடும் போது முடி மாட்டுது. என்ன இவ்வளவு பெரிய முடின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. லேட்டா வந்தா இப்படிதாம்மா முடி வரும், சீக்கிரமா வராதது உன்னோட தப்பு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க லேடி சொல்றாங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அருண் ஒரு சேரை காட்டுறாங்க. இந்த சேரை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கும். இப்போ ஒரு கிளாஸை எடுத்து முடிச்சிடுறது. உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பக்கத்துல வந்து பேசுறது. இதை பாக்குற சங்கீத்னு ஒரு பையனுக்கு கோவமா இருக்கு. ஏன்னா அவனும் ஒன் சைடா லவ் பண்ணுவான். சரி எனக்கு டவுட்ன்ற மாதிரி கேட்கிறான். நல்லா படிக்கிற பையன் உனக்கு என்னடா டவுட் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறது. இதனால சங்கீத் ஃப்ரெண்டை கூப்பிட சொல்றான். அந்த ஃப்ரெண்டும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இதனால வேற வழி இல்லாம சார் வந்துடுறாரு. சார் நீங்க பக்கத்துல வந்தோன்னா டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சாரும் என்னடா கிண்டலா அப்படின்ற மாதிரி முறைக்கிறாரு. இந்த அருண் சார் கண்ணுக்கு மை வைக்கிற மாதிரியே இவங்க 2 பேருக்கு தோணுது. அதை பத்தி எல்லாம் பேசி இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அஜித் மேனன் ஒருத்தரை காட்டுறாங்க. அர்ஜுன் ரெட்டி பிஹேவ் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவரும் பிஹேவ் பண்ணுவாரு. இவரும் ஒன் சைடா ஹீரோயினை லவ் பண்றாரு. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்களதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறாரு. மீதியை நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல பரவாயில்ல, நான் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ சாப்பிட்டுதான் ஆகணும், நீ சாப்பிடலன்னா யாருமே இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களும் எடுத்து சாப்பிடுறாங்க. செம்ம கடுப்பா இருக்கு. என்னதான் ஹீரோயினுக்கு பிடிக்காம சில விஷயங்கள் நடந்தாலும் பிடிக்கிற மாதிரி காலேஜ்ல நிறைய விஷயங்கள் நடக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ஜாலியா நமக்கு ஒரு சாங் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே காலேஜ் லைஃப் போயிட்டு இருக்கு. இப்ப ஜூனியர் பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு லீவா இருக்கும், எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சீனியர் அக்கா வந்துடுறாங்க. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது, கிளம்பி போய் படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து படுக்க போறாங்க. ஆக்சுவலா இந்த அக்கா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அதனால தான் இவங்களை போக சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. இவங்க 4 பேருமே நிறைய இடத்த சுத்தி பாக்குறாங்க. நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்றாங்க. இதை தாண்டி சோனா இருக்கல்ல, ஒரு கடையை நான் பார்த்து வச்சிருக்கேன், அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப எல்லாருமே அந்த கடையில சாப்பிடுறதுக்காக வந்துடுறாங்க. ரொம்ப சுமாரா இருக்கு, ஆனா எல்லாருமே ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா சோனா இருக்கல்ல, நேரா அந்த கடைக்காரியே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. என்ன பிரியாணி பண்ணிருக்கீங்க, சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. சாரி மேடம், இப்பதான் செஃப் மாறிட்டாங்க, அதனால தான் டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படிதான் ஹோட்டல்ல வச்சு சத்தம் போடுவியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோனா கிட்ட கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது சோனாவை தெரியாம ஒரு நபர் இடிச்சிடுறாரு. அவர் தெரியாம தான் இடிச்சிருப்பாரு. ஆனா சோனா அவரை போட்டு பயங்கரமா திட்டுறா. அவரோட பேரு தீபு அப்படின்றது. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு.
அவர் மேல தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சரண்யா சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சோனா திட்டிக்கிட்டே இருக்கா. எப்படியோ இந்த சண்டை முடிஞ்சிருது. இப்ப தீபுவும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் கையில ஒரு மீன் இருக்கும். அந்த மீனை ஈரினும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் கையில இருந்த மீன் சூப்பரா இருந்ததுல அப்படின்ற மாதிரி சோனாவை பத்தி கேக்குறாங்க. இப்ப அதான் உனக்கு முக்கியமா அப்படின்ற மாதிரி சோனா கோவப்படுறாங்க. இன்னமும் அந்த நபரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. சோனா ஒரு கடையை விட்டு போனாங்கல்ல, அந்த கடைக்கு தான் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காரு. அந்த கடைக்கார அண்ணனும் அந்த பொண்ணுங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா, இங்கேயே பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு தான் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சண்டை நடக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்டு சரண்யாவை தான் கவனிச்சிருப்பாரு. அவ அழகா இருந்தால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னு தெரியாத மாதிரி தீபுவும் இந்த இடத்துல நடிக்கிறாரு. ஆனா தீபுக்கும் சரண்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கடைக்கு வந்தாங்கன்னு சொன்னார்ல, அது மூலியமா இவர் ஃபில்டர் பண்ணி தேடுறாரு. அவங்க சேர்ந்து எடுத்த போட்டோவை பாத்துறாரு. அது மூலியமா ஹீரோயின் பேரு சரண்யா அப்படின்றது தெரிய வருது. அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்டும் அனுப்பிடுறாரு. இப்ப நைட்டு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கிறத இவங்க கவனிச்சிடுறாங்க. அக்செப்ட் மட்டும் பண்ணா கண்டிப்பா சோனா கோவப்படுவா, அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஹீரோவோட அப்பா இறந்து போயிருப்பாரு, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதே மாதிரி அக்காக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாமா இருக்காரு. அந்த மாமா இதுக்கு முன்னாடி நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. எல்லாமே லாஸ்ட்ல தான் முடிஞ்சிருக்கும். இப்ப சீக்கிரமா சிப்ஸ் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வேறையா அப்படின்ற மாதிரி மாமியார் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, கண்டிப்பா இந்த வாட்டி சக்சஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. ஹீரோனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் கூட கல்யாணம் ஆகி அவங்க கூட கார்ல போற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. காலையில ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணை நான் லவ் பண்ற மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடப்பாவி, உன் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னானே, அந்த பொண்ணை நீயும் லவ் பண்ண போறியா, இது ஃப்ரெண்டுக்கு பண்ற துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவன் பாக்குற எல்லா பொண்ணையும் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான், அதுக்கு என்ன பண்றது, நீங்க அவசரப்பட்டு அவங்க கிட்ட சொல்லாதீங்க, நானே சமயம் பார்த்து சொல்லிக்கிறேன்னு சொல்றாரு. காலேஜ்ல சிம்போசியம் மாதிரி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வர சிம்போசியத்துக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஹீரோயினுக்கு பெருசா ஆட தெரியாது. சோனா வர சொல்றதுனால சரின்னு ஏத்துக்கிறாங்க. ஹீரோயினோட வேற ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற சோனா இருக்காங்கல்ல, முறைச்சு அவங்க ரெண்டு பேரை பிரிச்சு விடுறாங்க. சங்கீத்னு ஒரு பையன் நல்லா படிப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் ஹீரோயினுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கான். இங்க அருண் வரது தெரிஞ்சோன்னா ஹீரோயின் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. என்னப்பா பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் சொல்லி தருவியா அப்படின்ற மாதிரி அருண் கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல சார், சொல்லி தரதுல நான் ஜெண்டர்லாம் பார்க்க மாட்டேன், யாரா இருந்தாலும் சொல்லி தந்துருவேன், எனக்கு பெரிய மனசுன்ற மாதிரி சொல்றான். சங்கீத் ஹீரோயினை சுத்தி சுத்தி வரது அந்த அஜித் மேனனுக்கு தெரிய வந்துரும். சரண்யா என்னோட ஆளு, அவ பின்னாடி சுத்துறதை இதோட நிறுத்திடு அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க கொடுத்துடுறாரு. இப்ப அருண் சார் இருக்காரு பாத்தீங்களா, எக்ஸாம்க்கு என்னென்ன கொஸ்டின்லாம் வரும் அப்படின்றத ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இதை மட்டும் நீ படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம மேல இருக்க லவ்னால் தான் இதெல்லாம் சொல்றாருன்னு இவங்களுக்கும் தெளிவா புரியுது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மீனை ஒரு நபர் வச்சிருந்தாருல, அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் குடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியா, எங்க காட்டு அப்படின்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணலன்னு கேக்குறாங்க. சோனா கோவப்படுவான்னு அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ கிடக்குறா, நீ அக்செப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிடுறாங்க. மாமா சிப்ஸ் பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னார்ல, அதுக்காக இடம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. கூட தான் ஹீரோவும் வந்திருப்பாரு. இவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோன்னா சந்தோஷப்படுறாரு. ஜாலியா அவங்க கூட சாட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே சாட் பண்றத ஃப்ரெண்டு கவனிச்சிடுறாரு. யார் கூட நான் சாட் பண்றேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம சமாளிச்சிடுறாரு. இப்ப ஓணம்காக பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அருண் இருக்கார்ல, சரண்யாக்கு பக்கத்துல உட்கார்றாரு. அவங்க தலையில ஒண்ணு இருக்கும், அதை அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்காமே எடுத்துடுறாரு. சார் சொன்னா நான் எடுக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றதுனால தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது அஜித் மேனன் பாத்துறாரு. இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உனக்கு இந்த காலேஜ்ல யாரெல்லாம் பிடிக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க சோனாவை பத்தியும் மத்த ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பொண்ணுங்களை பத்தி கேட்கல, பசங்கள்ல கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பசங்கள்லனா எனக்கு சங்கீத்தை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நார்மலா தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்கிற இவரே டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படியா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. சங்கீதம் பாடி முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி பாடவான்னு கேக்குறாரு. சாமி, நீ ஒரு வாட்டி பாடினதே போதுன்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ரெண்டாவதா பாடுறதுக்காக அஜித் மேனன் வந்துடுறாரு. இவங்கள மொத வாட்டியா காலேஜ்ல வச்சு பார்த்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இந்த பாட்டை பாடுறாரு. அதே மாதிரி பாடிட்டு இருக்கும் போதும் அவங்களே கவனிச்சிட்டு இருக்காரு. நமக்காக தான் பாடுறான் அப்படின்றது இவங்களுக்கு புரியுது. அடுத்ததா ஹீரோனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுக்கு ஸ்டெப் மறந்துடுது. ஹீரோயின் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சோனா கவனிச்சிடுறா. ஒழுங்கா ஆட மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல வச்சே டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் ஹீரோனும் சாட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சாட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காருல, எவ்வளவு நாள் சாட் பண்ணிட்டு இருக்கிறது, உன் நம்பர் தான் கேக்குறாரு. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்படியா, இதுதான் என்னோட நம்பரு, நீ ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவரோட நம்பர் அனுப்பி வச்சிடுறாரு. இவங்க மும்முரமா சாட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சோனா கவனிக்கிறா. யார் கூட சாட் பண்ணிட்டு இருக்க, சங்கீத் கூடயான்னு கேக்குறா. சங்கீத் கூட எல்லாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க.
அப்ப அஜித் மேனன் கூடயா அப்படின்னு கேக்குறா. அதுவும் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது நான் தீபு கூட தான் சாட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இது அவன் கூடயா அப்படின்ற மாதிரி சோனா பயங்கரமா இந்த இடத்துல டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்கா. ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறா. இப்ப அருண் சார் இருக்கார்ல, நான் கிளாஸ் எடுக்கிறது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுதி தாங்கன்னு கேக்குறாரு. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி சோனா சொல்லிட்டாங்க. அவரை திட்டுற மாதிரி எழுதி தந்துருவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. அவசரப்பட்டு அப்படிலாம் எழுதிடாத, உன் ஹேண்ட் ரைட்டிங் கூட அவருக்கு தெரியும், அதனால நார்மலாவே எழுது அப்படின்ற மாதிரி சோனா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் நார்மலா எழுதிடுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா பேப்பர்ல ஹீரோயின் தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அப்ப சோனாவோட பேப்பரும் வருது. சார் நீங்க மை போடுவீங்களான்ற மாதிரி சோனா கேட்டிருக்காங்க. அதை கண்டுக்காம ஹீரோயின் பேப்பரை எடுத்து பாக்குறாரு. சார் நீங்க நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான் எழுதியிருக்காங்க. ஆனா அதுக்கே லவ் லெட்டர் எழுதின மாதிரி இவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. இதை நம்மளே தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேப்பரை மடிச்சு இவரோட பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ சந்தோஷப்படுறாரு. என்னமோ கால் பண்ண மாட்டேன்னு சொன்ன, இப்ப பண்ணிட்டேன்னு கேக்குறாரு. பண்ணது என்னோட தப்பு தான், கட் பண்ணவான்னு கேக்குறாங்க. வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட ஜாலியா பேசுறாரு. இதெல்லாம் ஃப்ரெண்டு கவனிச்சு யார்கிட்ட பேசுன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கப்புறமா மறைக்க முடியாது, சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் விஷயத்த சொல்லிடுறாரு. அட பாவி, நான் பிடிச்சதுன்னு சொன்ன பொண்ணு கிட்ட இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம பேசிருக்கியான்னு கேக்குறாரு. சும்மா நீ பாக்குற எல்லா பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் என்ன பண்றது, நான் அவளை லவ் பண்றேன் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதே மாமாவும் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோனும் அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு பாக்குறாரு, ஆனா பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஈரனோட காலேஜ்ல ஒரு டீச்சருக்கு கல்யாணமா இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு நாங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரன் ஒரு ஊருக்கு போக போறாங்கல்ல, அந்த ஊர்ல இந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு. மச்சான் அந்த இடத்துக்கு நம்மளும் கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. என்னெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. எனக்காக வாடான்ற மாதிரி இவர் பேசி மனசை மாத்திடுறாரு. ரெண்டு பேருமே அந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. ஈரன் கிளாஸ் சேர்ந்து எல்லாருமே பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. சங்கீத் ஒரு சைடு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றான். அதே மாதிரி அருண் சார் ஒரு சைடு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாரு. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. பார்த்தா அந்த ஃப்ரெண்டே ரூம்ல இல்ல. நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் இல்லைன்னா என்ன, அவன் ரூம் தானே, நாங்க தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ரொமான்டிக்கா பேசுறாரு. ஐ லவ் யூன்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாரு. அவங்க பதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் கோடு ரெட் கலர்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, ரெட் கலர் ட்ரெஸ்ஸையே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாரு. பரவாயில்ல, இங்க இருக்க அண்ணன் கிட்ட வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. எல்லாம் நேரம்டா அப்படின்ற மாதிரி அவரும் புலம்பிட்டு இருக்காரு. ஈரனுக்கு பக்கத்தையே வந்து சங்கீத் உட்காந்துடுறான். ஈரன் கிட்ட பேசி ஸ்கோர் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அருண் இதை பாத்துறாரு. இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துடுறாரு. இவரு ஒரு சைடு பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே ஈரன் கிட்ட விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிக்கிற சோனா இருக்காங்கல்ல, நீ முன்னாடி வந்து உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இப்பதான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இவங்க எதுக்காக ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சோனா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் கவனிச்சிடுறாங்கல்ல, பக்கத்துல வந்து ஹீரோ கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவனுங்க யாரு, சரண்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அருண் சார் கவனிக்கிறாரு. நீங்க யாரு, யாரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க சரண்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் கோட பத்தி கூட சரண்யா தான் சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவரும் இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சாப்பிடுற டைம் வருது. எல்லாருமே சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது சரண்யா பக்கத்துல உட்காந்துடணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதுக்கு தான் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு முன்னாடி பக்கத்துல உட்காந்துடுறாரு. டே நான் உட்கார்றேன் வாடான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. நைட்டு ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் பேசினார்ல, நான் நைட்டு வாங்கிட்டு ஒரு விஷயத்த சொன்னேனே, அதுக்கு என்னதான் பதில் சொல்ல போற அப்படின்ற மாதிரிலாம் இவர் எட்டி எட்டி கேட்கிறாரு. அவங்க இருக்காங்கல்ல, சக்சஸ் சிம்பிளா காட்டுறாங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. எதுக்கு சக்சஸ் சிம்பிளா காட்டுறா அப்படின்ற மாதிரி எதிர இருந்து அருண் சார் கவனிக்கிறாரு. அதே மாதிரி சோனாக்கா இவங்க ரெண்டு பேர் பேசுறது பெருசா பிடிக்கல. ஹீரோவோட மாமா சிப்ஸ் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா, அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. பிசினஸும் ஓரளவுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட முன்ன மாதிரி இப்ப அருண் சார் ஸ்வீட்டாலாம் நந்துக்க மாட்டாரு. எப்பத்துல இருந்து ஹீரோ கிட்ட பேசுறத பார்த்தாரோ அப்பத்துல இருந்து இவங்க கிட்ட கோவமா தான் நந்துக்கிறாரு. நான் எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுறது தான் நான் பண்ண தப்பு, இதுக்கப்புறம் நான் ரொம்ப சீரியஸா தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி மத்த பசங்களை பார்த்த மாதிரியும் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அஜித் மேனன் உங்ககிட்ட பேசணும், லைப்ரரிக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறான். நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்ற மாதிரி அஜித் மேனன் சொல்றாரு. அப்படியா, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்ற மாதிரி அவன் சொல்றான். இது என்னையா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்க வராங்க. எனக்கு இதை பத்திலாம் யோசிக்க 6 மாசம் டைம் வேணும்னு கேக்குறாங்க. 6 மாசம் தானே, தாராளமா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இதை பத்திலாம் இவங்க சங்கீத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாசம் கழிச்சு என்ன சொல்லுவ, அதுக்கு இப்பயே நோன்னு சொல்லிரு அப்படின்ற மாதிரிலாம் சங்கீத்த சொல்லிட்டு இருக்காரு. இவரு லவ் பண்றாருல, அதனால இப்படி சொல்லிட்டாரு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சங்கீத்தோட வாயில ஒண்ணு ஒட்டி இருக்கு. இவங்க அதை தொடன்னு சொல்றாங்க. இவரு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. இதனால இவங்களே கையை வச்சு தொடச்சு விடுறாங்க.
அந்த வழியா வந்த அஜித் மேனன் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. இப்ப பயங்கரமா முறைச்சு பாக்குறாரு. சங்கீத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஆனா அஜித் மேனன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சில்வண்டா அப்புறமா பாத்துக்கலாம், வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும் போதெல்லாம் ஹீரோ கூட சேர்ந்து சுத்துறாங்க. இப்ப ஹீரோனும் அருண் கிட்ட ரெக்கார்டை வாங்கிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா ரெக்கார்டுக்குள்ள அவர் லவ் லெட்டர் வச்சிருக்காரு. அதை பாக்குற இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. சார் இது என்னன்னு கேக்குறாங்க. லவ் லெட்டர்னு சொல்லிட்டாரு. சார் நான் ஸ்டூடெண்ட், நீங்க டீச்சரு, இப்படியா பண்ணுவீங்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இவர் இருக்கார்ல, தயவு செஞ்சு இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விஷயத்த சொன்னதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. இப்ப ரிசல்ட் வந்துருது. இவங்க அருண் சாரோட சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆயிருக்காங்க. கண்டிப்பா அவர் தான் வேணும்ட்டே பண்ணிருக்காருன்னு தெரியுது. எதுக்காக சார் என்ன வேணும்ட்டே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ நல்லா எழுதியிருக்க மாட்ட, அதனால ஃபெயில் ஆயிருப்ப அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இல்ல சார், நீங்க பர்சனல் விஷயத்த மனசுல வச்சுதான் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், யார்கிட்டயும் சொல்லாதுன்னு தானே சொன்னேன், நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்ட, அதனால தான் இப்படி பண்ணன்னு சொல்றாரு. ஃபெயில் ஆனா பேரண்ட்ஸை கூட்டு வரணும் போல. இப்ப பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதனால ஃபெயில் ஆன அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அப்பா நான் நல்லா தான் எழுதினேன், அவர் தான் வேணும்ட்டே ஃபெயில் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எப்படி வேணும்ட்டே ஃபெயில் பண்ணுவாரு ஏன்ற மாதிரிலாம் அப்பா கேட்கிறாரு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுப்பா, ஆனா அவர் வேணும்ட்டே தான் ஃபெயில் பண்ணிருக்காருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அப்பாவும் அம்மாவும் கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரண்யாவோட பேரண்ட்ஸ் இவங்க தான் தெரிஞ்சு இந்த இடத்துல அஜித் மேனன் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அப்பா இந்த இடத்துல டென்ஷன் ஆயிடுறாரு. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க, நீ காலேஜ்ல ரவுடினா நான் படிக்கும் போது நான் காலேஜ்ல ரவுடிடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் காலர்ல கை வச்சதுனால இந்த இடத்துல இவனுக்கு அசிங்கமாயிருது. இது இங்க வேலை பார்க்கறவர் வேற கவனிச்சிருவாரு. இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி காசை தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ அடிக்கடி கால் பண்ணிட்டு இருக்காருல்ல, இதனால இவங்களால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சும்மா இந்த மாதிரி கால் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஓஹோ, நான் கால் பண்றதுனால தான் உன்னால படிக்க முடியலையா, சரி இதுக்கப்புறம் நீ கால் பண்ற வரைக்கும் நான் காலே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் இப்ப ஃப்ரீயா இருக்காங்க. ஹீரோக்கு கால் பண்ணா என்னன்ற மாதிரி கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காலை எடுக்கவே மாட்டாரு. என்ன இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்க திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கால் எடுக்காம இருக்கிறத மாமாவும் கவனிக்கிறாரு. எதுக்காக ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, எடுத்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலுமே ஹீரோ இருக்காருல்ல, கொஞ்ச நேரம் அவளை வெயிட் பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. திரும்பி கால் பண்ணி பாப்போன்ற மாதிரி இப்ப கால் பண்றாங்க. ஹீரோவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, கால் பண்ணா எடுக்க மாட்டியான்னு கேக்குறாங்க. இப்பயும் ஹீரோ கொஞ்சம் சீன் போடுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ உங்க காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிறதா சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத, நீ உன் வீட்டுல தான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல உன் காலேஜுக்கு பக்கத்துல தான் இருக்கன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. ஹீரோ சொன்ன விஷயத்த நிஜமாக்கணும்னு நினைக்கிறாரு. உடனே காலேஜுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. சங்கீத்தை பொறுத்த வரைக்கும் பசில் கேம்ல தான் கலந்துட்டு இருக்காரு. ஹீரோனும் இதை உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அஜித் மேனன் உங்ககிட்ட பேசணுமா, வெளியே உட்காந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவன் வேற தொல்லை பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. நீ சொன்ன 6 மாசம் முடிஞ்சிருச்சு, நீ என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், உங்க மேல லவ் ஃபீலிங்கே எனக்கு வரல, எல்டர் பிரதர் ஃபீலிங் தான் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது பிரதரா அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள ஷாக்க வருது. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பி விடுறாரு. இவங்க இப்படி சொல்றதுக்கு அந்த சங்கீத் தான் காரணமா இருப்பான். அந்த சங்கீத்தை விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. சங்கீத் அந்த கேம்ல தானே இருக்காரு. அந்த கேம்ல இருக்கும் போதே இவர் அடிக்கிறதுக்காக துரத்துறாரு. நீ தானே அவளோட மனசை மாத்தின, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காரு. எது நான் மனசை மாத்தினா, அவளுக்கு என்னையும் தான் பிடிக்காது, என்னையும் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சங்கீதம் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோ காலேஜுக்கு வெளியே இருக்க மாதிரி போட்டோ போடுறாரு. நீ எடிட் பண்ணி தானே இந்த போட்டோவை போட்டிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் எடிட் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன்னா வெளியே வந்து பாரு, நான் இருக்கிறது உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமே சைலண்டா வெளியே வந்துடுறாங்க. இப்ப வெளியே வச்சு ஹீரோ கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே உங்களோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, உங்க ஃபேமிலியில எல்லாருமே ஜாலி டைப்பா இருக்காங்க, என் ஃபேமிலியில எல்லாருமே எரிஞ்சு விழுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா, அப்ப வீட்டுக்கு போலாமான்னு கேக்குறாரு. சரி போலான்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்ப கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சிப்ஸ் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிடுறதுக்காக சிப்ஸ் எடுக்கிறாங்க. இவர் இருக்கார்ல, எனக்குன்னு கேக்குறாரு. இவங்க வேணும்ட்டு இவங்களோட வாயில வச்சுக்கிறாங்க. எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் நெருங்கி கிஸ் பண்ற மாதிரி அந்த சிப்ஸ் எடுக்கிறாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு வீட்டுல இருந்து கால் வருது. பாட்டி உடம்பு முடியாம இருக்காங்க, உடனே கிளம்பி வான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இத பத்தி இவங்களும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. கார்லயே கூட்டு போயிடுவான்னு கேக்குறாரு. இல்ல பஸ் மட்டும் ஏத்தி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் பஸ் ஸ்டாப்க்கு கூட்டு வந்து பஸ் ஏத்தி விட்டுறாரு. ஓகே தானேன்னு கேக்குறாரு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப பாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க.
ஆனா பாட்டிக்கு எதுவும் ஆயிருக்காது. ஹெல்த்ல மட்டும் சில பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொஞ்ச நாள் பாத்துக்கிறாங்க. ஈரனுக்கு நடுவுல லீவ் கிடைக்கும் பாத்தீங்களா, அப்ப ஊருக்குலாம் போக மாட்டாங்க. சோனாவோட ஆன்டி வீடு இங்க தான் இருக்கும். அந்த வீட்டுக்கு தான் போவாங்க. ஆன்டியோட பையனா ஒரு பையன் இருப்பான். அதாவது சோனாவோட கசின் பிரதரா ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கும் ஈரன் மேல ஒரு கண்ணு இருக்கும். ஈரனை பார்த்து வலிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஈரனும் ஹீரோவோட மாமா கடையை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி அம்மா இவங்க 2 பேரையும் சாப்பிட வச்சு அனுப்புறாங்க. வேற ஒரு நாள் ஹீரோவும் ஈரனும் ஷாப்பிங் பண்றதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு பொருளை பார்க்கறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. ஈரன் மட்டும் தான் தனியா நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல அஜித் மேனனா பாக்குறாங்க. என்ன பார்த்தா பிரதர் ஃபீலிங் வருதுன்னு சொன்னல, என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அதனால தான் ஒரு ட்ரிப் போலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஈரனுக்கு பக்கத்துல ஹீரோ வந்து நிக்கிறாரு. இவன் யாருன்ற மாதிரிலாம் அஜித் மேனன் கேக்குறாரு. என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஓகே, ஆனா நானும் உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான். நான் எப்ப கால் பண்ணாலும் எடுக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எதுக்காக அவங்க கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொன்ன, லவ்வர்னு சொன்னா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இதனால இவங்க 2 பேருக்குள்ளேயும் இந்த இடத்துல சின்னதா ஒரு ஆர்குமெண்ட் வந்துட்டு இருக்கு. இப்பதான் வேற 2 பசங்க ஹீரோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏரியாக்குள்ள 2 கேங்கா இருப்பாங்கல்ல, இவன் எதிர் கேங்க பையனா தான் இருப்பான். அந்த சுமேஷ் வெளிநாட்டுக்கு போயிட்டான், நீ எப்ப போக போற, போலன்னு வச்சுக்கோ அடிச்சு ஓட விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். கோவப்பட்ட ஹீரோ சண்டை போடுறதுக்காக போறாரு. வேணாம் ஈரையும் தடுக்கிறாங்க. அதை மீறியும் அந்த இடத்துக்கு வந்து 2 பேரையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் ஈரன் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த பிரச்சனையினால தான் சுமேஷ்ன்றவன் வெளிநாட்டுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பயங்கரமா கோவப்படுவாரு அப்படின்றது ஈரனுக்கு புரிய வருது. இந்த மாதிரி கோவம்லாம் நீ படக்கூடாது, இந்த கோவத்தெல்லாம் நீ குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ சொல்லிட்டல, கண்டிப்பா குறைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல சொல்றாரு. ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் சோனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பார்க்கும் போதே தெரியுது, உன் நல்லதுக்காக சொல்றேன், அவனை கழட்டி விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் கசின் பிரதர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க வாங்கன்ற மாதிரி ஈரனை பார்த்து வெளியிடுறாரு. இதை பாக்குற இவங்க இருக்காங்கல்ல, இவனை போட்டு அடிக்கிறாங்க. அவளுக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு, நீ தேவையில்லாம வலிஞ்சிட்டுலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அஜித் மேனன் ஈரன் கிட்ட கொஞ்சம் சீன் போடுற மாதிரி பேசினால அதை பார்த்த ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிருக்கும். இதை பத்தி எல்லாம் மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அஜித் மேனனுக்கு கால் பண்றாங்க. உன்னை மீட் பண்ணி பேசணும், எங்க வர அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவனும் ஒரு இடத்த சொல்றான். சேஃப்டிக்காக ஆளுங்களை எல்லாம் கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அவன் ஆளுங்களை எல்லாம் கூட்டு வந்துடுறான். அதே மாதிரி ஹீரோவோட மாமா சுமேஷை கூட்டு வந்துடுறாரு. அதாவது வெளிநாட்டுல ஒரு நபர் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த நபர் தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடி சுத்தி தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சுமேஷ் சொல்றாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை நம்மளால அடிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறான். கஷ்டம் தான், அதனால சாதாரணமா பேசி முடிச்சுப்போம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சரி நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனை இந்த இடத்துல ஏத்துக்கிறான். இன்னைக்கு தான் ஈரனுக்கு பிராக்டிகல்ஸா இருக்கும். அருண் சாரோட பிராக்டிகல்ஸா தான் இருக்கும். அவர் கோவத்துல இருக்காருல்ல, அதனால இவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. சுவிட்ச போடு, அதை ஆன் பண்ணு, இது ஆன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி இவங்க சுவிட்ச் ஆன் பண்றாங்க. அவர் கை வச்சதுனால ஷாக் அடிச்சிருது. இப்ப ஷாக் அடிச்ச மாதிரி அவர் துடிச்சிட்டு இருக்காரு. ஈரன் என்ன பண்றாங்கன்னா சடனா ஒரு நோட்டை வச்சு அவர் மேலேயே அடிச்சிடுறாங்க. அதனால கீழே விழுந்துடுறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. காரு கிட்ட வந்த அஜித் மேனனோட மனசு மாறிடுது. உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா என்கிட்ட பேசுறதுக்காக தனியா வர வேண்டியது தானே, எதுக்காக இந்த யூஸ்லெஸ் பீப்புள் எல்லாம் கூட்டு வந்து அப்படின்ற மாதிரி கேட்டுறான். இது யூஸ்லெஸ் பீப்புளா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சுமேஷும் ஆட்களும் அடிக்கிறதுக்காக துரத்திட்டு வராங்க. இப்ப 2 கேங்குக்குள்ளேயும் இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் நடக்குது. இந்த சண்டையை பத்தி எல்லாம் அம்மாவுக்கு தெரிய வந்து பையனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவனை திட்டி என்ன ஆக போகுது, உங்களை சொல்லணும், நீங்க பெரியவர் தானே, இதெல்லாம் யோசிச்சு பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி மாப்பிளையும் போட்டு திட்டுறாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கோவமா சொல்லிட்டாரு. நான் சரக்கு அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பாருக்கு கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோனும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அஜித் மேனனுக்கும் எனக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நீ இந்த நேரத்துல எதுக்காக அவனை அடிச்ச, நீ தான் அடிச்சன்றது காலேஜ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. பதிலுக்கு இவரும் கோவப்பட்டு பேசிடுறாரு. இப்ப 2 பேருமே கால் பண்ணிக்காம இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவ கால் பண்ணா நான் எடுக்க மாட்டேன், அதனால உனக்கு தான் கால் பண்ண வாய்ப்பு இருக்கு, அப்படி கால் பண்ணானா நான் ரொம்ப சோகமா இருக்கிறதா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃப்ரெண்டோ ஏத்துக்கிறாரு. ஹீரோனோ கால் பண்ற மாதிரி வராங்க. நம்ம எதுக்கு கால் பண்ணோம், அவனே கால் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ஹீரோக்கு காலே வரல, ஃப்ரெண்டுக்கு கால் வந்ததான்னு கேட்கலான்ற மாதிரி கேட்டு பாக்குறாரு. கால் வரலன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அப்ப நீயே நான் சோகமா இருக்கேன்னு பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு வேற வேலை இல்லையா, என்னால பேச முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோனுக்கு மாமா கால் பண்ணிட்டாரு. நீ பேசலமா, அதை நினைச்சு அவன் ரொம்ப சோகமா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாம் அவனோட ஆக்டிங்னே எனக்கு நல்லா தெரியும், அவனா பேசுற வரைக்கும் நான் பேச மாட்டேன், நீங்க காலை வைங்க அப்படின்ற மாதிரி மாமா கிட்ட சொல்லிடுறாங்க. மாமாவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அவ கால் பண்ற மாதிரி தெரியல, நீயே கால் பண்ணி மன்னிப்பு கேட்டுரு, அவ காலேஜ் வேற முடிய போதுடா, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் கேட்க மாட்டேன்னு ஹீரோ அடம் பிடிக்கிறாரு. அப்படியே சில நாட்கள் ஓடுது.
இப்ப ஹீரோ இருக்கார்ல, நம்மளே கால் பண்றது தான் வழி, கால் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி கால் பண்றாரு. அந்த சமயம் ஹீரோயின் சோனா கூட தான் சோகமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கால் வருது. சோனா இருக்கா பாத்தீங்களா, ஹீரோயினுக்கு தெரியாம காலை கட் பண்ணிடுறா. அதே மாதிரி ஹீரோவை பத்தி நிறைய நெகட்டிவாலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை எப்படியாவது பிரிக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்றா. குறிப்பா எந்த காரணமும் இல்ல, சும்மா தான் இப்படி பண்றா. ஹீரோயின் லவ் மேட்டரை யாரோ வீட்டுல போட்டு கொடுத்துறாங்க. அது யாருன்னு வேற ஹீரோயினுக்கு தெரியல. இப்ப பஸ் ஸ்டாப்க்கு போறதுக்கு ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. போற வழியில தான் அஜித் மேனன் அம்மா கூட வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆட்டோவை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அஜித் மேனன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவர் நிறைய தொல்லலாம் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நான் லவ் பண்ற விஷயத்தை என்னோட ஃபேமிலி கிட்ட சொன்னது நீ தானே அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. நான்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் யார் பண்ணதுன்னு நமக்கு காட்டுறாங்க. சங்கீத் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு வாய்ஸ்ல பேசுற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் பஸ் ஏறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. கடைசியா ஒரு வாட்டி ஹீரோவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சோனாவும் இந்த இடத்த ஏத்துக்கிறாங்க. ஹீரோ இருக்காருல, கடைசியா ஒரு வாட்டி ஹீரோயினை பார்க்கணும், நம்ம காலேஜுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி மாமா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப எது உன்னோட மனசு மாறுச்சு, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மாமாவும் இவரை கூப்பிட்டு நடக்கிறாரு. இவங்க வெளியே வரதுக்கும் ஹீரோயின் உள்ள வரதுக்கும் கரெக்டா இருக்கு. நம்மள பாக்குறதுக்கு தான் கிளம்பி இருக்காரு போலன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. என்ன பார்க்க தானே கிளம்புன அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் கிளம்புன அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. சோனா நீ சொன்னது சரிதான், இவன் எனக்கு கரெக்டே இல்லன்னு நீ சொன்னல, அது உண்மையாயிருச்சு. இவனை பாக்குறதுக்கு போய் நான் வந்தேன் பாரு, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சோனா கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்ப பார்க்கும் போது தான் அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்பமா வந்தீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி உள்ள கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிடுறதுனால வேற வழி இல்லாம இவங்க உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ ஸ்டார்டிங் ஒரு மீனை வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த மீனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அந்த மீன் மேலதான் இருக்குன்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. மாடியில ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல அந்த மீனை பாக்குறதுக்காக இவங்களும் சோனாவும் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னதா ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இது லவ் பண்ணிட்டு இருக்காங்களா, இவ்வளவு நாள் எதுக்காக இதை பத்தி என்கிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோட அம்மா அக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, சந்தோஷமா அந்த மீனை பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சோனா உட்காந்து இருக்கா. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும், வெளியே வெயிட் பண்றியான்னு கேக்குறாரு. 5 நிமிஷத்தை அவங்க ஸ்டாப் வாட்ச்ல செட் பண்ணிட்டு தான் வெளியே போறாங்க. ஹீரோவும் என்ன பேசுறதுன்னு தெரியாம தயங்குறாரு. நீ சீன் போடுறது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ சீன் போடுற மாதிரியே என்னாலையும் பண்ண முடியும், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசுறாங்க. ஹீரோயின் அருண் சாரை காப்பாத்தினாங்கல்ல, அதனால அவர் முன்ன மாதிரி பாக்குறது இல்ல, அதை பத்தி எல்லாம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஹீரோ சொல்ல வந்ததை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சோனாவும் உள்ள வரா. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிருக்கிறத பாக்குறா. நீ பாத்துட்டு போலாம் தானே சொன்ன, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. எங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற நிறைய சண்டைக்கு நீ தான் காரணம், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா எப்படி அடிப்பனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. என்ன இப்படி எல்லாம் பேசுறான், நீ பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து இவங்க கேக்குறாங்க. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு ஹீரோவை சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுறாங்க. சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோனாவும் சரின்ற மாதிரி ஹீரோயின் கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் சந்தோஷமா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு எதிர் டீமா ஒரு டீம் இருந்தது பாத்தீங்களா, இதுக்கப்புறம் நம்ம சண்டையே போட்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த டீம் கிட்டே இவர் பேசுறாரு. சரின்ற மாதிரி ரெண்டு பேருமே உங்களோட காப்பை கழட்டிக்கிறாங்க. அங்க இருக்க தண்ணியில தூக்கி எறிறாங்க. ஹீரோ அமைதியானவரா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.